Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல YouTube appல இருக்கிற சில tips and tricks தான் வந்து பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை YouTubeல தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட giveaway பத்தி பாத்திரலாம். நம்ம சேனல்ல 3000 subscribers reach பண்றப்ப நம்ம சேனல் subscribersக்கு ரெண்டு பேருக்கு போட் கம்பெனியோட 379 rupees worth ஒரு headset வந்து gift-ஆ கொடுப்போம். இதுக்கு நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல GA அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு GA அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 3000 subscribers reach பண்றப்ப நம்ம contest winner வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா History and privacy. உங்களுடைய டாப் கார்னரில் இருக்கிற ஐகானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்த வாட்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கு கீழே வந்து கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி பேஜில் வந்து எதுவுமே வந்து வரக்கூடாது, நீங்கள் சர்ச் பண்ணது வாட்ச் பண்ணது எதுவுமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி பாஸ் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணுறது வாட்ச் பண்ணுறது எதுவுமே வந்து ஹிஸ்ட்ரி பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகாது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் கார்னரில் இருக்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமைண்ட் மீ டு டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். ரிமைண்டர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவர்ஸ் மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 ஹவருக்குள்ளே வந்து எனக்கு வந்து பிரேக் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 1 hour 00 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பிரேக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் 15 மினிட்ஸ் 0 கொடுத்துட்டு அடுத்தது 15 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் மீ வென் இட்ஸ் அ பெட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் டைமுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னா வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும். நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் தீம். நீங்கள் வந்து நைட்டு நேரத்தில் ரொம்ப நேரம் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இந்த செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறிடும். உங்களுக்கும் வந்து நைட் டைம் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஐ ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒரு சில வீடியோஸோட ப்ரிவ்யூ வந்து ப்ளே ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டா வந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்லி நினைப்பீங்க. இதை வந்து ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். டாப் கார்னரில் இருக்கிற உங்களுடைய ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜென்ரல்குள்ளே போயிட்டு ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ வந்து ப்ளே ஆகும். ஒய்ஃபை ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை டேட்டாவில் வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் வந்து ப்ரிவ்யூ ப்ளே ஆகும். ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ப்ளே ஆகாது. அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு சீக். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது டபுள் டேப் பண்ணுவீங்க, அதாவது 2 தடவை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து 5 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூம் டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் ஆகாது. உங்களுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து ஸ்க்ரீன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து அதில் வந்து அப்படியே ஃபிட் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸுமே வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தான் வந்து தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத மெச்சூர் கண்டென்ட் எல்லாம் வந்து உங்களுடைய வீடியோஸில் வந்து சஜஷன் லிஸ்ட்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்கள்ட்ட வந்து மொபைல் கொடுக்கும்போது இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து தேவையில்லாத கண்டென்ட்ஸ் எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகாது.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு கீழே ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.